காக்கி சட்டை. இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதை ஸ்டார்ட் பண்ணி வச்சது தனுஷ் சார். அண்ட் நிறைய பேருக்கு ஆல்ரெடி நான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க ஒரு பெரிய கேள்வியை இங்கே அதுலேருந்தே ஆரம்பிச்சிடுறேன். தனுஷ் சாருக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஏன் அவர் வரலன்னு நிறையா பேர் கேட்கலாம். அவர் எப்போ இந்த படத்தை பற்றி ஏன் சார் கதை கேட்கலையா அப்படின்னா, இந்த படம் நல்லா தான் வரும் எனக்கு தெரியும், உங்கள் டீம் மேலே நம்பிக்கை இருக்குது, நான் எதிர்நீச்சல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னார். சார் ஆடியோ லான்ச்சுக்கு இது உங்கள் படம், நீங்கள் பார்த்துக்குவீங்க, நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி அந்த ஸ்டேஜில் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி எங்களை நம்பி, இன்றைக்கி இல்லை இது இன்றைக்கி அவர் சொன்ன அது இல்லை, ஆரம்பத்தில் ஃபஸ்ட்டு சொன்னது தான். ஸோ அந்த நம்பிக்கை அப்படின்ற ஒரு வார்த்தைக்குள்ளே தான் காக்கி சட்டை இருக்குன்னு நினைக்கிறேன். கதைக்குள்ளேயும் சரி, கதைக்கு வெளியிலையும் சரி. தனுஷ் சார் எங்கள் எல்லார் மேலேயும் வச்ச நம்பிக்கை. அண்ட் எஸ்பெஷலி இந்த படத்துக்கு பட்ஜெட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல அவர். நீங்கள் என்ன வேணுமோ அதை எடுத்துகிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்படி அமைஞ்சது தான். அந்த மாதிரி டைரக்டர் சார் வந்து அனிருத் மேலே வச்ச நம்பிக்கை, அவர் பாட்டு கொடுத்தா அது நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி. அண்ட் அதெல்லாம் தாண்டி அவர் ஒரு செகண்ட் ஃபிலிம் பண்ணுறாருன்போது அவர் ப்ரூவ் பண்ணுன்ற ஒரு கட்டாயம் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஃபிலிமில் வந்து நிறையா காரணம் சொல்லலாம், எனக்கு வந்து இந்த மாதிரி தான் கிடச்சிது, இந்த மாதிரி பட்ஜெட் தான் கிடச்சிது, எனக்கு வந்து இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி. பட் செகண்ட் ஃபிலிம் ஒரு சக்ஸஸ்க்கு அப்புறம் பண்ணும்பொழுது காரணங்கள் சொல்ல முடியாது. அவ்வளோ ப்ரெஷரில் அப்படி இருக்க சூழ்நிலையில் என்னை வச்சு ஒரு போலீஸ் ஸ்டோரி எடுக்கலான்னு நினச்சது மிகப்பெரிய நம்பிக்கைன்னு நினைக்கிறேன். என் மேலே இவ்வளோ பெரிய நம்பிக்கை யாரும் வச்சதில்லை என்னுடைய லைஃப்பில். எனக்கு என்ன வருமோ அதை செய்யணும் அப்படின்ட்டு தான் எனக்கு கூட இருக்கவங்க இல்லை எல்லாருமே வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய லைஃப்பில். ஒரு போலீஸ் படம் உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக கொண்டு வந்து இந்த ஸ்கிரிப்டை கொண்டு வந்து வச்சார். ஸோ அங்கேருந்து டேக் ஆஃப் ஆச்சு. படமும் அதை சம்மந்தப்பட்டது தான். நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து நம்பிக்கிட்டே இருந்தால் நம்ம வாழ்க்கையில் ஒரு நாள் அதை அடைய முடியும் அப்படிங்கிறத ஒரு ஒரு எங்கேயும் கருத்தாக இது இருக்காது. படமாக பார்த்து முடிக்கும்போது தூரத்தில் அந்த கருத்தை பதிவு பண்ணியிருக்கிறோம். அப்படி ஒருத்தர் மேலே இன்னொருத்தர் நம்பிக்கை வச்சிருக்கிற இந்த டீம் இது ஒன்று பார் ஃபிலிம்ஸ். எதிர்நீச்சல் அப்படின்னு ஒரு பெரிய பிரேக், அதுக்கப்புறம் இப்போ இந்த காக்கி சட்டை, அந்த மாதிரி இதை ரிலீஸ் பண்ணுற எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார், ஜேம்ஸ் சார், அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் தாண்டி பர்சனல் ரிலேஷன்ஷிப் உண்டு. துரை செந்தில்குமார் சார், அவர் அண்ணன் தான் கூப்பிடுவேன் நான். அவருக்கு ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். ஏன்னா இப்போது ட்ரெய்லர் எஸ்பெஷலி பார்த்த பிறகு எல்லாருமே சொல்கிறது என்னென்னா, நல்லா இருக்குது உங்களுடைய லுக்கு, கான்ஃபிடென்ட்டாக இருக்குது, லுக்கு ஷார்ப்பாக இருக்குது, ஒரு போலீஸ் மாதிரி இருக்கீங்க யூனிஃபார்மில் பார்க்கும் பொழுது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு அந்த மோஷன் போஸ்டர் வந்ததுலேருந்தே நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்தது எல்லாத்தையும். அதுக்கு ஆரம்பிச்சு வச்சது துரை செந்தில்குமார் சார் தான். அண்ட் எல்லாருக்கும் பெரிய தேங்க்ஸ் அதுக்கு, அந்த ரெஸ்பான்ஸ் கொடுத்து. அதுக்கப்புறம் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. அது வரைக்கும் நான் ஃபுல்லாக டென்ஷன்லேயே இருந்தேன், எப்படி இருக்க போது, என்ன சொல்ல போகிறாங்க என்ன சொல்ல போகிறாங்கன்னு. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். அண்ட் சுகுமார் சார், மான் கராத்தேக்கு அப்புறம் மான் கராத்தே டைம்லேயே சொல்லிருப்பாரு, நான் அவங்கள வந்து சூப்பராக காட்ட போகிறேன் சிவா, அடுத்த படம் பண்ணுற சினிமாட்டோகிராஃபருக்கு வந்து அது சேலஞ்சாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பார். அப்படியா சார், அந்த சேலஞ்சை நீங்களே எடுத்துக்கங்க வாங்க சார் அப்படின்னு சொல்லி நாங்கள் அவரை கூப்பிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த படத்துக்காக நிறைய மெனக்கெட்டார் அவர். ஏன்னா என்னோடய பாடி லாங்குவேஜ்லேருந்து அதை கரெக்டாக ஸ்க்ரீனில் கொண்டு வர வேண்டிய பெரிய பொறுப்பு அவருக்கு தான் இருந்தது. அதை ஸ்கிரிப்ட்லேருந்து ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டிய பொறுப்பு. அண்ட் என்னை நல்லா காமிச்சதுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். அண்ட் அனிருத் வந்து எனக்கு இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அதுக்கு என்ன காரணம்லாம் தெரியல. மேபி நான் ரொம்ப ரிசர்வ்டாக இருக்கேனா அப்படின்னு தெரியல. பட் அதை தாண்டி எனக்கு ரொம்ப க்ளோஸ் அனிருத். ஒரு ஒரு ஃப்ரெண்ட், பிரதர், என்ன வேணால் சொல்லலாம். அப்படிப்பட்டவர். ஸோ அவர் எப்போவுமே என்ன நினைப்பாருன்னா, என்னை ஒரு லெவல் மேலே தான் வச்சு பார்ப்பார். இந்த பாட்டு வந்து சூப்பராக இருக்கே, இது எப்படி ஆடிடுவானா அப்படிலாம் இல்லாமல், இது நல்லா பண்ண முடியும், நீங்கள் போய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. எஸ்பெஷலி இந்த படத்தோட இன்ட்ரோ சாங்லாம், இது காக்கி சட்டை அப்படின்ற சாங்லாம், அதுக்கு அந்த அந்த ஸ்டைல் ஆஃப் சாங் என்னை யோசிக்கவே முடியாது. பட் அதை அவர் தைரியமாக கொடுத்தாரு. ஸோ அனிருத் சார் ரொம்ப தேங்க்ஸ் எல்லா சப்போர்ட்டுக்குமே. நன்றி. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்தில் நடித்தவங்க, இந்த படம் வந்து ஃபுல் லென்த், ஸ்டார்ட்லேருந்து எண்ட் வரைக்கும் ஃபுல் லென்த் ஆக்ஷனாக அப்படி படம் இல்லை இது. இந்த படத்தில் எல்லாமே இருக்கும். லவ், காமெடி, சின்ன சின்ன எமோஷன்ஸ், அது கூட ஒரு நீட்டான ஒரு ரியலிஸ்டிக்கான ஒரு ஆக்ஷன், இதெல்லாம் சேர்த்தது தான் இந்த காக்கி சட்டை. அப்படி பார்க்கும்போது காமெடி அப்படின்றது எப்போவுமே அது இல்லாமல் என்னால் படம் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா அது நமக்கு ஈஸியாக வருதுன்றதை தாண்டி ரொம்ப பிடிச்சு பண்ணுற ஒரு விஷயம். அதில் வந்து இமான் அண்ணாச்சி ஃபஸ்ட்டு மேஜராக படம் ஆரம்பித்து அப்படியே ட்ராவல் போகும்போது இமான் அண்ணாச்சியோட தான் பண்ண போகிறோன்னா, அவரை டெலிவிஷனில் பார்க்கும்போது ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஸ்லாங்கே ரொம்ப பிடிக்கும். ஷூட்டிங்கில் அவர் பேச பேச சிரிச்சிட்டே இருப்போம். சுகுமார் சார்லாம்
கேமராவெல்லாம் ஆட்டிட்டு இறங்கிலாம் வந்துருவார். நான் இதை ஷூட் பண்ணல, இதை நீங்களே பண்ணீங்க. அவ்வளோ பயங்கர காமெடியான்லாம் கேட்காதீங்க. அது நாங்கள் அங்கே பண்ணுற சேட்டைகள் அவங்களுக்கு காமெடியாக இருக்கும். படத்தில் நீங்கள் அவ்வளோ பயங்கரமாக இல்லையே அப்படின்னு அப்புறமா சொல்லக்கூடாது. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்கும்பொழுது அது ஓரளவு காமெடி இருக்கும். அவர் பேசுகிற ஸ்லாங் வந்து பயங்கரமாக இருக்கும். அதில் நிறையவே சிரிச்சிருக்கோம் வச்சிருக்கேன். அண்ட் அதுக்கடுத்து மனோபாலா சார், அவர் எல்லாரும் சொன்ன மாதிரி அவர் இல்லாத படங்கள்ல பட் அவர் நிறைய படங்கள் பண்ணாலும் எவ்ரி ஃபிலிமில் அவர் வரும்பொழுதெல்லாம் தேட்டரில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது அப்படின்னா அது அவர் கிரியேட் பண்ணிக்கிட்ட ஒரு அழகான விஷயம்னு நினைக்கிறேன். அது படத்துக்கு பெருசாகவே ஹெல்ப் பண்ணியிருக்கு. கதையோடு சேர்ந்து தான் எல்லாருமே இந்த படத்தில் காமெடி பண்ணியிருக்கிறோம். செகண்ட் ஹாஃப்ல மனோபாலா சாருக்கு எனக்குமான ஒரு சீன் மட்டும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக ஏதாவது புதுசாக பண்ணுமே அப்படின்றதுக்காக முயற்சி பண்ணி பழசு ஒரு விஷயத்தையே பண்ணியிருக்கிறோம். அது நீங்கள் பார்க்கலாம். ஸோ பட் டீமாக எங்களுக்கு எல்லாருக்குமே கூட நடிச்ச எல்லா ஆர்டிஸ்டோடையுமே கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்துச்சு. அது ஒருத்தருக்கு ஒருத்தருக்கான அண்டர்ஸ்டாண்டிங் நினைக்கிறேன். ஓவரால் நாங்கள் எதிர்பார்க்குறது வந்து எந்த ஏஜ் குரூப்பில் இருக்கவங்க வந்து படம் பார்த்தாலும் எல்லாருக்குமான விஷயம் ஏதோ ஒன்று படத்தில் இருக்கணும். இந்த படத்தில் என்ன மெசேஜ் இருக்குது அப்படின்னா அதுவும் இருக்கணும். என்டர்டெயின்மெண்ட் இருக்கா அப்படின்னா அதுவும் இருக்கணும். ஒரு ஸ்ட்ராங்கான விஷயம் ஏதாவது நல்ல கதையோடு இருக்குதா அப்படின்னா அதுவும் இருக்கணும். அப்படிங்கிறதுக்காக நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க என்டையர் டீமும். ஸோ இப்போ ஃபைனலாக இது உங்கள்கிட்ட வந்து ஒப்படைக்க போகிற மக்கள்கிட்ட அண்ட் உங்கள்கிட்ட மீடியா ப்ரெஸ் எல்லாத்தையும் February 27 நீங்கள் எல்லாரும் என்ன ரெஸ்பாண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒட்டுமொத்த டீமும் காத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா எஸ்பெஷலி என்ன மாதிரி ஆளுக்கு வந்து உங்களுடைய சப்போர்ட் நிறையவே வேணும். 7th ஃபிலிம் இது. 7வது படத்தில் வந்து எனக்கு இவ்வளோ பெரிய ரீச்சை ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு வந்து பெரும் பங்கு உங்கள் எல்லாருக்குமே இருக்குது. அதுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே டைமில் படங்களில் நான் ஏதாவது மிஸ்டேக்ஸ் பண்ணும் பொழுது அதை சுட்டி காட்டும் நீங்கள் தவறுனதில்லை. ஒவ்வொரு படத்துலையும் வர விமர்சனங்களையும் அதில் இருக்க ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு அடுத்த படத்தில் திருத்துறதுக்கு எப்படியாவது முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இந்த படத்தில் அதை என்ன மாதிரி டெவலப் பண்ணியிருக்கேன், இல்லை இன்னும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்ற உங்கள் கமெண்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். அப்பாவை நான் நிறைய பார்த்தது யூனிஃபார்மில் தான். காலையில் ஸ்கூலுக்கு எந்திரிக்கும் போதெல்லாம் அவர் யூனிஃபார்ம் போட்டு டக்கு டக்குன்னு நடந்து போகிறதான் பார்த்துருக்கேன். ரொம்ப பிரிஸ்கான எனர்ஜெட்டிக்கான ஆஃபீஸர் அவர். ஒரு போலீஸ் அப்படின்னும் போது நமக்கே ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பயம் இருக்கும். எப்போவுமே வெளியில் போலீஸை பார்க்கும்போது ஒரு பயம், மரியாதை எல்லாமே இருக்கும். அண்ட் எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆசை வந்து அப்பா மாதிரி நானும் போலீஸ் ஆகணுன்றது. அப்பாவுக்கும் ஆசை வந்து இவன் ஒரு சின்ன சின்ன ஆஃபீஸராக இருந்து பெரிய ஆஃபீஸராக வராமல் ஐபிஎஸ் படித்து ஒரு ஆஃபீஸராக வரணுன்றது தான். பட் லைஃப்பில் அப்பா இறந்ததுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள் அதை கனவை வந்து தொடர முடியாமல் போயிடுச்சு. அப்படின்போது அதுக்கு ஒரு செம்மையான சான்ஸ் என்னென்னா, ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு ஒரு போலீஸ் கேரக்டர் பண்ணுறோன்றது இல்லாமல் அப்பாவோட கேரக்டர் ஒட்டுன ஒரு போலீஸ் கேரக்டர் பாசிட்டிவாக இருக்கணும் அண்ட் நம்பினா ஜெயிக்கலான்ற மாதிரியான ஒரு கேரக்டர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். அண்ட் 20 டேஸ்க்கு அப்புறம் தான் ஷூட் பண்ணோம். அதில் ஃபஸ்ட் டைம் போலீஸ் யூனிஃபார்ம் போடும்போது நான் கேரவானில் போட்டு பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் ஃபிட்டாக இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு யோசித்தேன் நான். ஏன்னா அந்த யூனிஃபார்ம் அவ்வளோ அப்படி இருக்குது. அது போட்டாலே கெத்தாக இருக்குது. நம்மளோட இமேஜ்லாம் அந்த யூனிஃபார்மே உடச்சிருது. இது சும்மா விளையாட்டு பையன் காமெடி அப்படின்றதெல்லாம் உடச்சிட்டு அந்த யூனிஃபார்மே ஒன்று கிரியேட் பண்ணுது. அப்படின்போது இன்னும் நம்ம சாலிடாக இருக்கணுமேனு யோசித்தேன். அண்ட் கரெக்டாக எனக்கு கொஞ்சம் திருப்தியாக இருந்தது போட்டு நிற்கும் பொழுது ஓகே அப்படின்றது. அந்த மொமெண்ட் ஓகே, ஏதோ அது நமக்கு உண்மையிலே போலீஸ் ஆக முடியலன்னா கூட ஆத்மார்த்தமாக அந்த யூனிஃபார்மை கரெக்டாக என்ன நமக்கு ஃபிட்டாக இருக்குமோ அண்ட் ப்ராப்பராக அவங்க எப்படி ரெடி பண்ணுவாங்களோ அந்த மாதிரி ரெடி பண்ணி மட்டும் ஒரு எனக்கு தெரிஞ்ச அந்த கேரக்டர் யூனிஃபார்ம் போட்டு பண்ணும்பொழுதுலாம் நான் என்ன ஒரு போலீஸாகவே சார்ஜ் எடுக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிட்டேன். ரொம்ப எமோஷ்னலான மொமெண்ட் தான் நிச்சயமாக. இல்லை, அம்மா ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஃபோட்டோஸ் பார்த்தாங்க. ஃபோட்டோஸ் பார்த்துட்டு நல்லா இருக்கேடா அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் ரிலேட்டிவ்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க ஆயிருக்கலாம்ல போலீஸா அப்படின்னு சொன்னாங்க. பட் அது நம்ம திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணிட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குன்ற சந்தோஷம். அம்மா ரொம்ப எமோஷனல் ஆனாங்க. அவங்க நிறையா ஷேர் பண்ணிக்கல, அதிகமாக பேசல அப்படின்னா அவங்களுக்குள்ள நிறையா தாட் ப்ராசஸ் போக ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். படம் பார்த்துட்டு என்ன சொல்ல போகிறாங்கன்னு வெயிட் பண்ணிருக்கேன். நான் முதல்ல சினிமாவில் ஒருத்தரை பார்த்தேன். எனக்கு சினிமான்னு ஒன்று தெரியுன்றதே ரஜினி சாரை பார்த்து தான். சின்ன வயசுலேருந்து நிறையா பண்ணி அண்ட் பேசிக்காக ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட். ஸோ எங்கேயாவது அந்த சாயல் இருக்கலாம். பர்டிகுலராக இந்த சீனில் இப்படி தான் பண்ணுவேனோ இல்லை சார் வந்து இப்படி தான் வேணும்னோ அப்படி சொன்னதில்லை. அது எங்கேயாவது அந்த சாயல் இருக்கலாம். அது உள்ளுக்குள்ளே வர ஆத்மார்த்தமாக பிலீவ் பண்ணதோட பிரதிபலிப்பாக தான் இருக்கும். ஒரு வெறியனோட எல்லா ரஜினி சாரோட வெறியர்களுக்கும் அந்த இம்பேக்ட் இருக்கும். அது மேபி இருக்கலாம் ஸ்க்ரீனில். ஒரு வேரியேஷன் தேவைப்படுது. பட் ஸ்ட்ரைட்டாக போய் வேற ஏதோ எல்லாரையும் யாரை வேணா அடிச்சு தூக்கி எறியலாம் அப்படின்றதும் பண்ண முடியாது. பட் திரும்ப எப்படியும் ஃபுல் லென்த் காமெடி ஃபிலிமாக அடுத்த ரஜினி முருகன் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நடுவில் ஒரு படம் ஒரு அட்டம்ப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முயற்சி பண்ணது தான் இந்த காக்கி சட்டை. படமாக பார்க்கும் பொழுது
ரொம்ப ஓவராக இருக்காது அப்படின்னு தான் நம்புகிறோம். அப்படி தான் டைரக்டர் வந்து ரொம்ப யோசிச்சு அப்படி பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் வரும் நெகட்டிவ்ஸ்னு முடிஞ்ச அளவுக்கு நாம் பேசி அதை வந்து கிளியர் பண்ணியிருக்கிறோம். ஃபைனலாக மக்கள் ரெஸ்பான்ஸ்க்காக வெயிட்டிங். இதே இடத்துல ஐ திங்க் எதிர்நீச்சல் ப்ரெஸ் மீட்டும் நடந்தது. ஸோ அந்த டைமில் யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டோம் நீ திரும்பி இந்த இடத்துல காக்கி சட்டைக்கு வருவோன்னு. அண்டு அதுக்கு எல்லாருக்குமே தேங்க்ஸ் தான் சொல்லணும். பாடல்களோட சக்ஸஸ்க்கு தேங்க்ஸ். அண்ட் மோரோவர் இந்த டீம் எப்படின்னா ஒரு எல்லாருமே நாங்கள் வந்து ஈச் அதர் வின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு டீம். எனக்கு வந்து அவர் ஜெயிக்கணும், அவருக்கு வந்து நான் ஜெயிக்கணும். டைரக்டர் எல்லாருமே அங்கே சுகுமார் சார் எங்களோட சக்ஸஸ் விட அந்த டீமில் இருக்கிறவங்க இன்னும் சக்சீட் ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒர்க் பண்ணுற ஒரு டீம். ஸோ ரொம்ப என்ஜாயபிளான எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் மோரோவர் எல்லாமே ஒரு பிரதர்ஸ் மாதிரி ரொம்ப அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு பீக்கில் இருக்குன்னு சொல்லலாம் எல்லாருக்கும். அண்ட் மோரோவர் செந்தில் சார் ஆல்வேஸ் ஆக்சுவலாக 3 ஆடியோ வந்து நல்லா போன அப்புறம் செகண்ட் ஃபிலிம் வந்து ரொம்ப க்ரூஷியலான ஃபிலிமாக இருந்தது ஆஃப்டர் 3. ஏன்னா வந்து ஒரு படம் ஒரு 1 ஹிட் ஒண்டர் அப்படி சொல்லிடுவாங்க அப்படின்னு ஒரு சின்ன பயம் இருந்தது. பட் செந்தில் சார் வந்து ஒரு மியூசிஷியனுக்கு எவ்வளோ ஃப்ரீடம் கொடுக்க முடியுமோ அப்படி கொடுத்து எதிர்நீச்சல் வெளில வந்து. ஸோ அவருக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது எனக்கு என் கெரியரில் ஒரு பெரிய பிரேக்காக நான் இன்னைக்கு வரைக்கும் நினைக்கிறேன். மோரோவர் இந்த காக்கி சட்டையில் அதே மாதிரி தான் டோட்டலாக ஃப்ரீயாக விட்டார். எனக்கு இதுதான் ஏரியாஸ், இங்கே தான் சாங்ஸ் வரப்போகுது. அண்டு எனக்கு எல்லாமே ஹிட் பாடல்கள் வேணும், நீங்கள் கொடுக்கறத கொடுங்க அப்படின்னாரு. அண்ட் நம்ம கான்ஃபிடென்ஸை வந்து அவர் வந்து நம்புவார். இப்போ சார் இந்த பாட்டு நல்லா இருக்கு சார் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது வந்து அவர் அக்செப்ட் பண்ணிக்கிற கூட லெவலுக்கு அவ்வளோ ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ அதனாலே வந்து நம்ம இன்னும் எக்ஸ்ட்ராவாக பண்ணணும் அப்படின்னு தோணுது. ஸோ தேங்க்யூ டு செந்தில் சார் அகெயின் ஃபார் திஸ். அப்புறம் வந்து ஹீரோ 7வது படம் அவருக்கு. அண்டு எனக்கு வந்து 7வது படம். அண்ட் ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்குன்னு சொல்லலாம் இன்றைக்கி வந்து இந்த இடத்த ரீச் பண்ணியிருக்கிறது. அண்ட் எவ்ரிடே வந்து அவரோட க்ரோத்தை வந்து நான் வந்து சைடில் இருந்தே பார்க்குறேன். ஸோ எனக்கு இன்னும் ஹாப்பினஸ் கொடுக்குது. அண்டு இந்த படம் கண்டிப்பாக வந்து ஒரு இவ்வளோ நாள் நடித்த படங்கள் விட இது ஒரு சேஞ்ச் ஓவர் படமாக இருக்கும்னு நம்பியிருக்கோம். அப்படி தான் இந்த ஃபிலிம் பண்ணியிருக்கோம். அண்ட் காக்கி சட்டை வெரி வெரி க்ளோஸ் டு ஆல் ஆஃப் அஸ், க்ளோஸ் டு அவர் ஹார்ட்ஸ். கிட்டத்தட்ட 1.5 வருஷம் மேக்கிங் போச்சு. அண்ட் மோரோவர் அதுக்கப்புறம் ரிலீஸ் டேட்டே வந்து எப்போன்னு ரொம்ப டவுட்லேயே இருந்தது. ஃபைனலாக இப்போ 27th வருதுன்னு சொல்லும் போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இன்னைக்கு காலைல தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் முடிஞ்சது. அண்ட் ஃபைனல் ப்ராடக்ட் நான் பார்த்துட்டேன். மேபி ஃபர்ஸ்ட் டு சி. நம்மளே சொல்லக்கூடாது. எங்கள் எல்லாரோட ரெஸ்பான்ஸ்க்கும் நாங்கள் ஈகர்லி வெயிட்டிங். அப்புறம் தனுஷ் சார் லான்ச் பண்ணது மேலே ஒரு ப்ரொடியூசராக வந்து இவ்வளோ நாளாக வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. அண்டு திரும்பி அவருக்கு நன்றி தான் சொல்லணும். நாங்கள் எல்லாருமே ஒரு டீமாக தான் சொல்லணும். அண்ட் இந்த 2வது படம் 3வது படம் காம்பினேஷன் அப்படிலாம் சொன்னார். அதெல்லாம் கேட்கும் போது கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் அட் த சேம் டைம் ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்குது. அண்ட் ஒரு த்ரில் இருக்குது. 27th என்ன நடக்க போகுதுன்னு we are all eagerly waiting. மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார் மான் கராத்தேலேருந்து அதாவது மான் கராத்தே ஒர்க் பண்ணும் போது போன வாட்டி நைட்லாம் வந்து ஸ்டுடியோவில் படுத்துருவாங்க ஃபைனலுக்கு வெயிட் பண்ணும் போது. இந்த வாட்டி வரல, ஏன்னு தெரில. ஸோ தேங்க்யூ மதன் சார் அண்ட் ஜேம்ஸ் சார். ஒரு பெரிய ஒரு பில்லர் ஆஃப் சப்போர்ட்டாக இருக்காங்க இந்த சினிமா ஜேர்னியில். அண்ட் சுகுமார் சார் இது வரைக்கும் ஐ திங்க் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது என்னோடய சாங் விஷுவல்ஸில் வந்து கண்டிப்பாக சுகுமார் சாரோட ஒர்க் தான். மான் கராத்தே ஆகட்டும், இப்போது காக்கி சட்டை ஆகட்டும். ஸோ தேங்க்யூ சார். மனோபாலா சார் நீங்கள் தான் நான் படம் பார்த்தேன், ஃபுல்லாக ஸ்கோர் முடித்தேன் சார். தியேட்டரில் நீங்கள் வரும்போது என்ன நடக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். அது நீங்கள் எப்படி வேணாலும் மீனிங் எடுத்துக்கலாம். ஸோ அண்ட் இந்த ஹோல் டீம் ஒரு ஃபேமிலி மாதிரி ஒர்க் பண்ணியிருக்கு. எல்லா படங்களையும் எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான். பட் இதில் வந்து நாங்கள் ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃபேமிலியாக ஒர்க் பண்ணியிருக்கோம்னு சொல்லலாம். ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் கமிங். தேங்க்யூ ரியாஸ் சார், இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு தேங்க்யூ. இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா, இது வந்து எதிர்நீச்சல் ரிலீஸ் ஆன அன்றைக்கி தனுஷ் சார் வீட்டில் நாங்கள் எல்லோரும், நான் சிவா எல்லோரும் சேர்ந்து முடிவு பண்ண ஒரு ப்ராஜெக்ட்டு.
இந்த இடத்துல நான் தனுஷ் சாருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா ஒரு முதல் படத்தை எனக்கு இன்னைக்கு முதல் படம் வாய்ப்புன்றது பெரிய விஷயம். முதல் படம் தொடர்ந்து 2வது படம் அப்படின்றது வந்து மிகப்பெரிய விஷயம். அது வந்து தனுஷ் சார் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் எதிர்நீச்சல் படத்துக்கு ஒரு 40 நிமிஷம் கதை கேட்டார். இந்த படத்தில் ஒரு 5 நிமிஷம் அவுட்லைன் மட்டும் கேட்டார். அதை கேட்டுட்டு இந்த படத்தில் வேறு நல்ல விஷயங்கள்லாம் என்ன பண்ணலான்ற இன்புட் மட்டும் தான் அவர்கிட்ட வரும். மற்றபடி எதுக்கும் எங்களை எந்த விதத்துலையும் ப்ரெஷர் பண்ணாமல் இப்படி ஒரு ப்ராஜெக்டை முடிக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். ஸோ தனுஷ் சார் மாதிரி ஒரு ப்ரொடியூசர் வந்து கிடைக்கிறதுன்றது ரொம்ப அரிது. எனக்கு அந்த லக்கு 2வது தடவையும் அமைஞ்சதில் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுற மதன் சார், ஜேம்ஸ் சார், இன்றைக்கி படம் எடுக்கிறத விடமும் முக்கியமான விஷயம் வந்து படத்தை ரிலீஸ் பண்ணுறது, ரிலீஸ்லேயும் நல்லா ரிலீஸ் பண்ணுறதுன்ற ஒரு கேட்டகரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இவங்க எப்படி ப்ரொமோட் பண்ணுவாங்கன்றதை நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். விஐபி, மான் கராத்தே, எந்த அளவுக்கு இவங்களோட ப்ரொமோஷன் இருக்கும் அப்படின்றது வந்து ரொம்ப, ஏன்னா இன்றைக்கி படம் வந்து செகண்ட் வீக்குன்றதே பெரிய விஷயமாகி போயிடுச்சு. ஸோ படத்தை எப்படி ப்ரொமோஷன்றது வந்து ஒரு படத்துக்கு ரொம்ப எசென்சியலாக இருக்குது. ஸோ அப்படி ஒரு அந்த பார்ட்டும் எனக்கு ரொம்ப லக்கீலி எஸ்கேப் ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்கன்றது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஸோ இந்த இடத்துல நான் அவங்களுக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். இந்த படத்தினுடைய டீம் சிவகார்த்திகேயன், ஸ்ரீதிவ்யா, அனிருத், கேமராமேன் சுகுமார் சார், ஆர்ட் டைரக்டர் துரைராஜ், எடிட்டர் விவேகர்ஷன், எல்லாருக்கும் இந்த இடத்துல நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த டீம் எல்லாமே ஒரு 1.5 வருஷம் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து எஃபர்ட் போட்டது தான் இந்த படம். ஆரம்பிக்கும் போது என்னென்னா, எப்பயுமே நானும் ஒரு சிவம் பேசிப்போம், சேலஞ்சஸ் வந்து எங்களுக்கு எப்பயுமே நாங்கள் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்றதான் எங்கள் 2 பேருக்குள்ளேயுமே இருக்கும். அதாவது ரொம்ப ஈஸியான விஷயம் வந்து நல்ல விஷயமா இருக்காது அப்படின்றது நாங்கள் ஜென்ரலாக பேசிக்கும் போது எங்களுக்குள்ளே அதுதான் இருக்கும். நம்ம ஏதாவது லைஃப்பில் சேலஞ்சஸை வச்சுக்கணும், அதுதான் நம்மளை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்றத நாங்கள் ஜென்ரலாகவே இருக்கும்போதே நாங்கள் பேசிப்போம். அதுதான் அவர் லைஃப்லேயுமே அவர் கடந்து வந்த பாதை. எனக்குமே அதுதான் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜையும் தாண்டி வர்றதுக்கு அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அந்த மாதிரியான ஒரு, ஏன்னா இப்போ அடுத்த படம் பண்ணுறன்ற போது அதுக்குள்ளே ஏதாவது ஒரு சேலஞ்ச் இருக்கணும் அப்படின்னு 2 பேருமே ஃபீல் பண்ணோம். லக்கிலி அது வந்து நான் ஆல்ரெடி தனுஷ் சாருக்கு பண்ண கதை நான் 2-3 இன்டர்வியூஸ்லையும் சொல்லியிருந்தேன். பட் அது வேற ஒரு வெர்ஷன். டோட்டலாக ஒரு சிவாக்காக டோட்டலாக பிகினிங்லேருந்து உட்காந்து நாங்கள் பண்ண ஸ்கிரிப்ட் தான் இது. இது உள்ள அவரோட கான்ட்ரிபியூஷன்றது வந்து ரொம்ப பெருசு. ஏன்னா ஒரு ஆக்டர் வந்து அவருக்கு காமெடி ரொம்ப நல்லா வருது. காமெடியில் வந்து அவர் இன்னைக்கு அவர் பண்ணுற படங்கள் வந்து பெரிய லெவலில் இருக்குது. ரொம்ப ஈஸியாக ஒரு காமெடி கதை பண்ணுங்கன்னு சொன்னால் நான் வந்து நோன்னு சொல்ல முடியாது. ரொம்ப ஈஸியாக பண்ணிவிட்டு சக்ஸஸும் பண்ணிடலாம் அதை. பட் ஒரு சேலஞ்சு நான் சொல்கிறேன், அது உள்ள அவரோட இன்புட். ஏன்னா ஒரு ஆக்ஷனுக்கு மாறுறதுன்றது வந்து ஒரு பெரிய ஸ்டேஜ் ஒரு ஹீரோவுக்கு. அதில் அவங்க எவ்வளோ இன்ட்ரெஸ்டோட பண்ணுறாங்கன்றது இருக்குது. இதில் நான் என்னை தாண்டியும் அவர் வந்து, நான் ஒரு 80% இருந்தேன்னா அவர் எப்பயுமே ஒரு 100% தான் இருந்தார். அவரோட லுக்கில் இருந்து, அவரோட எல்லாமே ஹேர் டூலேருந்து, அவரோட ஃபிசிக்லேருந்து எல்லாத்தையுமே அவர் வந்து டிசைன் பண்ணார் இந்த படத்துக்காக. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் லுக்லேயும் சரி, ட்ரைலர்லேயும் சரி, அவர் ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக இருக்கார் அப்படின்னு எல்லாரும் சொன்னால் அது முழுக்க அவரை தான் சேரும். அது அந்த பாராட்டு ஃபுல்லாக அவருக்கு தான். ஏன்னா அவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணி இந்த படத்தில் ஒர்க் பண்ணார். அவர் ப்ராடக்ட்டை நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபைனலாக எப்படி இருக்குன்னு சொன்னால் எங்களுக்கு எல்லாருக்கும் அந்த சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் ஸ்ரீதிவ்யா இந்த படத்தில் ஆர்டிஸ்ட் வந்து ஒரு பெரியது. பிரபு சார் வந்து ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. மனோபாலா சார் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் இமான் அண்ணாச்சி இருக்காங்க, மயில்சாமி சார் இருக்கார். இந்த மாதிரி ஒரு பெரிய டீம் இருக்காங்க. இது இல்லாமல் ஹிந்தியிலேருந்து விஜயராஜ்னு ஒருத்தர் டெல்லி பெல்லியில் வில்லன் ரோல் பண்ணியிருந்தார், அவரை கூப்பிட்டு வந்திருக்கோம். அப்புறம் நாகி நேடுன்னு தெலுங்கு ஆர்டிஸ்ட்டு, தமிழில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, சந்தானம் சார் படம் பண்ணார், அவர் வந்து இருக்கார். யோக் ஜோபின்னு சூதுகமில் பண்ணார், அவர் இருக்கார். ஸோ இந்த படத்தினுடைய கதை அவுட்லைனாக சொல்லணும்னா, எதிர்நீச்சல் வந்து ஒரு கேரக்டர், அந்த ஹீரோ கேரக்டர் வந்து தன்னையே ஜெயிச்சிட்டது வந்து எதிர்நீச்சல். காக்கி சட்டை வந்து ஒரு நல்லவன், ஒரு சாமானியன் தன்னோட பெரிய ஃபோர்ஸை வந்து எப்படி ஜெயிச்சான் அப்படின்றது வந்து காக்கி சட்டை. அவ்வளோதான் இந்த படத்தினுடைய ஒன்லைனாக சொல்லணும்னா இதுதான். இந்த படத்தில் பாசிட்டிவிட்டியை பற்றி நிறைய சொல்லியிருக்கோம். அதுவும் இன்னொரு பேஸ் இந்த கதையினுடைய பேஸு. இசை பற்றி சொல்லணும்னா, அனிருத் வந்து இன்றைக்கி யங்ஸ்டர்ஸோட பல்ஸ் தெரிஞ்ச ஒரு மியூசிக் டைரக்டர். அவர் எது போட்டாலுமே வந்து எல்லாருக்கும் பிடிக்குது. அது வந்து அவர் டவுன் டு எர்த்தாக இருக்கிறதான் நான் நினைக்கிறேன். ஏன்னா புகழை வந்து எப்பயுமே தலைக்கு மேலே வச்சுக்காமல் அவர் தனக்கு கீழே வச்சுருக்காரு. அது வந்து அந்த ஃபேமிலியிலேருந்து வந்ததாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆட்டிடியூட் தான், அந்த விஷயந்தான் அணியோட பெரிய ப்ளஸ்ன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கூட ஆர்ஆர் நாங்கள் பண்ணும்போது கூட ஒவ்வொரு விஷயமும், சார் இது பண்ணலாமா, இது வேணுமா, இதை தூக்கிடலாம், இப்போ நான் சொல்கிற சஜஷன்ஸை அவர் உள்ளே எடுத்துக்கிட்டு அவர் ஒன்று சொல்கிறது, அந்த மாதிரி. ஏன்னா வளர்ந்தும் நம்ம அதே லெவலில் இருந்து ஒர்க் பண்ணுறோம். ஒவ்வொரு ப்ராடக்ட்டையுமே வந்து அதே டென்ஷனோடு நம்ம வெளியில் எடுத்துகிட்டு வர்றோம், அதே எஃபர்ட் போடுறோம் அப்படின்றது வந்து இந்த டீமுள்ள எங்கள் எல்லாருக்குள்ளேயும் அந்த விஷயம் இருக்குது. ஸோ ஃபைனலாக எல்லோரும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மற்றபடி படத்தினுடைய விஷுவல் வந்து எனக்கு இப்போ எதிர்நீச்சலுக்கும் இதுக்கும் என்னோட விஷுவல் சைடில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்குன்னா அதுக்கு சுகுமார் சார் தான் காரணம். சுகுமார் சாரோட ஒர்க்கு வந்து பயங்கரமாக இருக்கும் படத்தில்.
இப்போ நீங்கள் சாங் விஷுவல்ஸ் கூட பார்த்துருப்பீங்க. ஸோ மேக்ஸிமம் அவர் பண்ணுற படங்கள் எல்லாமே அவருக்கு பேர் வர மாதிரி பார்த்துப்பாரு. நான் இதில் கொஞ்சம் நான் இதில் ஈக்குவலண்ட்டாக அவருக்கு இதாகவும் பேரை எடுத்துக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணியிருக்கேன். அதனால் அவருக்கு ஈக்குவலாக பேர் வாங்கிடுவேன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஓவராலாக என்னென்னா ஃபஸ்ட்டு படம் எல்லாரும் லக்கு தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க ஈஸியாக. ஸோ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கிட்டு நான் இதில் இன்னும் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கேன். அதோட இதில் ப்ரெஷர் ஜாஸ்தி. ஃபஸ்ட்டு படத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. நமக்கு படம் எப்படி இருக்குன்ற யாரும் கேட்க போகிறது கிடையாது. பட் இதில் ஈச் அண்ட் எவ்ரி டே எல்லா சைடில் இருந்தும் சிவகார்த்திகேயன் படம் போலீஸா ஏன் எப்படி அந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் அந்த ப்ரெஷர்லாம் ஃபேஸ் பண்ணி நாங்கள் 1.5 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த 27th படம் ரிலீஸ் ஆகுது. மீடியா நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறவங்க, உங்களோட இன்புட் எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லோரும் படம் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த ரியாஸ் சாருக்கும் வந்திருக்க எல்லாருக்கும் தேங்க்ஸ். இந்த டைட்டிலுக்கு ஒரு பெரிய தொகை கொடுத்து வாங்கினதா ஒரு செய்தி வந்தது. அதை நீங்கள் கொஞ்சம் கிளியர் பண்ண முடியுமா? பெரிய தொகையா என்னன்னு தெரியல சார். அந்த ஏரியாவுள்ள எனக்கு இது கிடையாது. ஏன்னா அந்த டைட்டில் வேணும்னு சொல்லிட்டோம். சத்யஜோதியில் தான் பேசி அவங்க தான் ப்ரொடியூசர் சைடில் வினோத்னு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் வாங்கி கொடுத்தாரு. என்ன டிரான்சாக்ஷன் என்ன பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. பட்டு ஏன்னா அவங்க சொன்னது இந்த டைட்டில் வேணுன்றதுனால அது கொஞ்சம் சிக்கலாக தான் இருக்குது, பரவாயில்லையான்னு கேட்டாங்க. பட் நாங்கள் 2-3 தடவை யோசிச்சுட்டு இல்லை வேறு டைட்டில் இல்லை இது பெட்டராக இருக்குன்னு சொன்னோம். அதுக்கப்புறம் அவங்க எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் தான் வாங்கி கொடுத்தாரு டைட்டில். ஸோ எனக்கு அதில் என்னன்றது தெரியல சார். சார் இந்த படத்துக்கு டானான்னு முதல்ல ஒரு டைட்டில் வச்சுருந்தோம். அது நீங்கள் கேள்விப்பட்டீங்களா? அதுதான் டைட்டிலாக இருந்துச்சு. அது என்னன்னா எல்லார்கிட்டையும் போய் சேருமா அப்படின்ற ஒரு இது இருந்தது, செகண்ட் தாட் இருந்தது. அப்புறம் சினிமா இது 100வது வருஷம் சார். தமிழ் சினிமா 100 வருஷத்தில் எத்தனை போலீஸ் படம் வந்திருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா போலீஸ் டைட்டிலும் யூஸ் பண்ணியாச்சு. அப்படின்னும் போது நீங்கள் போலீஸை பற்றி ஒரு கதை எடுக்கும் போது அப்படி யோசிச்சது தான் டானா சார். டானாக்காரன்னா போலீஸ்காரன் 1960s சென்னையில் புழக்கத்தில் இருந்த ஒரு வார்த்தை சார். அதை தான் நாங்கள் சூஸ் பண்ணணும். அதுதான் டைட்டிலாகவும் இருந்தது. இப்போ புது டைட்டில் நான் வச்சுட்டேன்னா 2வது வாரம் யாரும் படம் பார்க்க மாட்டாங்க சார். நான் ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது டைட்டில் வச்சுருக்கேன்றதுக்காக யாரும் 2வது வாரம் படம் பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு வாரமும் செகண்ட் வாரமும் தேட்டருக்கு ஒருத்தங்களை புல் பண்ணுறது தான் இப்போ இருக்கிற சேலஞ்சு ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு. ஸோ நம்ம எல்லாமே அட்ராக்ட் பண்ணணும் போது டைட்டில்ன்ற ஒரு விஷயம் மேஜர் பார்ட் சார். எல்லாருக்கிட்டையும் போய் சேர்றது அப்படின்னும் போது அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறதோ இல்லை அதுக்காக நம்ம சில விஷயங்களை விட்டு கொடுக்குறதோ தப்பு இல்லைன்றது என்னோட கருத்து. ஏன்னா ஒரு படத்தோட தலைவிதின்றது ஒரு 50 பேர் ஒரு ப்ரொடியூசரோட தலையெழுத்து தலை விதி, அவன் குடும்பம் சம்மந்தப்பட்டது, அவன் வாழ்க்கையில் நல்லா இருக்கணுமா நல்லா இல்லையான்றது அதை சம்மந்தப்பட்டது. அது 2 வாரத்தில் டிசைட் பண்ணப்படுது. அந்த 2 வாரமும் தேட்டரில் வர ஆடியன்ஸை ஃபில் பண்ண வேண்டியது, அவங்கள இழுக்க வேண்டியது எங்களோட கடமை. எனக்கு இந்த படத்தில் ஒண்டர் பார் ஃபிலிம்ஸில் எது நேச்சில் நான் இருந்தேன், என் பேரையும் சொல்லலை நீ. இது எங்களுக்கும் 2வது காம்பினேஷன். ஓகே, எனிவே இப்போ இந்த படத்தை எனக்கு என்னென்னா இந்த இயக்குனர் செந்திலை பற்றி சொல்லணும்னா, அந்த கதை திரைக்கதை அமைப்பில் என் கேரக்டர் எப்படி நுழைச்சாங்கிறதே ரொம்ப த்ரில்லாக இருக்குது. அவ்வளோ பிரமாதமான ஒரு அமைப்புக்கு அந்த கேரக்டரு நீங்கள் இருக்கீங்கன்னு சொன்னார். கதையோட கேரக்டர் பற்றி எதுவுமே சொல்லலை. ஆனால் அங்கே போன பிறகு அந்த ஒவ்வொரு சீன்லையும் எனக்கு இருந்த ஒரு டெப்த் இருக்குல்ல, அந்த காமெடியோடு சேர்ந்து அந்த டெப்த் வர்றது ரொம்ப பிரமாதம். ஒவ்வொரு சீன்லையும் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தாரு. அண்ட் சீன் எடுக்கும்போதே நடிக்கிறவங்களை முதல்ல நல்லா ரசிக்கிறாரு. அதுவே நடிக்கிறவங்கக்கிட்ட வேலை வாங்குறாரு. இதில் ஏதானு நீங்கள் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்குறது, ஆலோசனை கேட்குறது. நான் டைரக்டருங்கிறதுனால அவர் கேட்கல, ஆனால் எல்லாரோடையும் ஒரு ஆலோசனை கேட்டு செய்கிறது அவருடைய ஸ்பெஷாலிட்டி. அண்ட் சிவா பற்றி சொல்லணும்னா, அவர் திருச்சி மாவட்டத்திலேருந்து கிளம்பி ஒரு நார்மல் பையனாக இன்னைக்கு இந்த ஹைட்டுக்கு போகிறதுன்னா அவருடைய உழைப்பு உழைப்பு உழைப்பு. அவர் ஒரு சுயம்பு. கண்டிப்பாக சொல்லணும், சுயம்புவாக வந்த எல்லாருமே இண்டஸ்ட்ரியில் பெரிய லெவலில் வந்திருக்காங்க. நிறைய பேர் உதாரணங்கள் அதுக்கு சொல்லலாம். அவர் இந்த படத்தில் ஒரு முக்கியமான காட்சியில் என்ன ஆட சொன்னார் இந்த செந்தில். ஏங்க உங்களுக்கு இதெல்லாம் ரிஸ்க்குன்னு கேட்டேன். அப்புறம் எனக்கு டான்ஸ் மாஸ்டர் பணியாற்றிய திரு சிவகார்த்திகேயன் ரொம்ப நன்றி. அவர் என்கிட்ட 1-2 சொல்லி தான் எல்லாரும் ஆடுவாங்க. எனக்கு 2.5 சொல்லி ஆட ஆச்சார். அந்த வகையில் ரொம்ப சந்தோஷம். அண்டு என் அருமை தம்பி குட்டி அணி ஒவ்வொரு படத்துலையும் உன்னுடைய ஹைட் ரொம்ப ரொம்ப உயரத்தில் போயிட்டே இருக்கு. ஒவ்வொரு பாட்டும் ரசிக்கிற மாதிரி இருக்குது. அதே போல் எனக்கு என்னென்னா நீ அக்ரிமெண்ட்லாம் சைன் பண்ணுறியா? நீ அந்த அளவுக்கு வயசு வந்துட்டியான்னு. ஓகே ஓகே. ஏன்னா அவ்வளோ குட்டி பையனாக இருக்கிறது அதுவே ஒரு பெரிய இது. இன்னும் நீண்ட நெடுகாலம் நீண்ட
திரையில் நீங்கள் இருக்கணுங்கிறது கேட்டுக்கிறேன். முக்கியமாக ஒண்டர் பார் ஃபிலிம்ஸ் தனுஷ் அவர்கள் இந்த மாதிரி உன்னதமான படங்களுக்கும் உன்னதமான சித்திரங்களை எடுக்கிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களை மாதிரி நிறைய ஆர்டிஸ்ட்டு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு, நல்ல படங்களை எடுக்கிறாரு. அந்த வகையில் தனுஷுக்கும் நன்றி. ஒரு பிரம்மாண்டமான ஒரு படத்தில் எனக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு தந்த இயக்குனர் துரை செந்தில்குமார் சார் அவர்களுக்கும், வளர்ந்து வர்ற எங்களை மாதிரி ஒரு சின்ன ஆட்களை கிட்டத்தட்ட ஹீரோ சிவா அவர்கள் இமான் அண்ணாச்சியா சரி உடனே போடுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு ஒரு பெரிய மனசோடு ஏற்றுக்கிட்டு படம் முழுக்க நம்மளோடு ரொம்ப ஒரு எளிமையான முறையில் பழகி இந்த படம் வந்து ஒரு எல்லோரும் ரசிக்கத்தக்க வகையில் ஒரு அற்புதமான படமாக வந்திருக்கு அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். படம் பார்த்தவங்க சொன்னாங்க. உங்களோடு கூட நானும் இந்த படத்தினுடைய வெற்றி விழாவை எதிர்பார்க்கிறேன். இந்த மிகப்பெரிய மீடியாக்கள் மத்தியில் பேச வாய்ப்பு தந்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும், இந்த படத்தை தயாரித்த அருமை சகோதரர் தனுஷ் சார் அவர்களுக்கும், இந்த படத்தை வெளியிடுகின்ற அன்பு சகோதரர் மதன் சார் அவர்களுக்கும், கடினமான ஒரு உழைப்பாளி அண்ணன் சுகுமார் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை சொல்லிவிட்டு, பத்திரிகையாளர் சகோதரர்கள் நீங்கள் எல்லாருமே எங்கள் இந்த படத்துக்கு உங்களால் எவ்வளவு முடியுமோ அந்த ஒத்துழைப்பை எங்களுக்கு தந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக இதை மாற்றி தரும்படி உங்கள் எல்லாரையும் தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்டேஜில் இருக்கவங்களை பற்றி சொல்ல நிறையா சொல்லிட்டே போகலாம். சுகுமார் சார் பற்றி சொல்லணும்னா, ஏற்கனவே மான்காரத்தை ஒர்க் பண்ணியிருக்கோம். அவரோட கேமரா ஒர்க் அவுட்புட் என்ன இருக்கும், அவர் எவ்வளோ டெடிக்கேட்டாக ஒர்க் பண்ணுவாருங்கிறது தெரியும். ஸோ அதே விஷுவல்ஸை இப்போ திருப்பி நான் இங்கே பார்க்குறேன். ஸோ அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். அடுத்து அணிகிட்ட ஒரு ஒர்க்கு கொடுத்துட்டா நம்ம நிம்மதியாக இருக்கலாம், நம்ம வேலையை பார்க்க போயிடலாம். அப்படி தானே? அவர் அப்படி போய் அவர் இதிலெல்லாம் படுத்து தூங்கிலாம் அவர் வேலை வாங்க தேவையில்லை. இருந்தாலும் சும்மா ஒரு ஜாலிக்காக போய் அவரோட ஸ்டுடியோவில் அந்த மாதிரி நாங்கள் கூடியிருந்து போன படம் ஒர்க் பண்ணோம். பட் இந்த படம் நடக்கும்போது வேறு ஒரு படம் ஷூட்டிங் இதனால் வர முடியல. ஸோ அநேகமாக அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக போவோம்னு நினைக்கிறேன். அடுத்து துரை செந்தில். நான் சமீப காலமாக தான் அவர் கூட கொஞ்சம் நெருக்கமாக பழகிற வாய்ப்பு கிடச்சிச்சு. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டவுன் டு எர்த்து, ரொம்ப சாஃப்ட்டு. எப்படி இவர் வந்து லொக்கேஷனில் ஷூட் பண்ணுறாருங்கிற அளவுக்கு நமக்கு டவுட் வரும். அந்த அளவுக்கு ரொம்ப இது சாதுவான வருது. பட் நான் சில பார்த்த விஷயங்கள் இங்கே இது அவரோட கேரக்டருக்கும் அவர் ஷூட் பண்ணதுக்கும் சம்மந்தமே இல்லை. அந்த அளவுக்கு பிரமாதமாக மிரட்டி இருக்கிறாரு. ஸோ உங்களை மாதிரி நானும் ஆவலாக அந்த படம் பார்க்குறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன். அடுத்தது தனுஷ் சார். எங்களை நம்பி ஒரு படம் இல்லை 2 படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட கொடுத்துருக்குறாரு. ஸோ அதில் ஃபஸ்ட்டு படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக நல்லபடியாக ரிலீஸ் பண்ணி அவருக்கு ஒரு நல்ல நேம் வாங்கி கொடுத்துருக்கோன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த படமும் அதை கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷனை மீட் பண்ணுவோம். எல்லா வகையிலையும் ப்ரமோஷன்லேயும் சரி, படத்தை கொண்டு போய் சேர்க்கறதுலையும் சரி. அடுத்தது சிவா. எங்களோட வளர்ச்சியில் ஒரு சிவாவோட பங்கு வந்து பெரும் பங்கு இருக்குது. என்ன வளர்ச்சினா எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸாக இன்றைக்கி இவ்வளோ தூரம் நாங்கள் வளர்ந்து நிற்கிறதுக்கு ஒரு பெரும் பங்கு அவரோடது இருக்குது. பெரும் பங்குன்னு சொல்ல முக்கியமான பங்கு இருக்குது. ஸோ அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அடுத்தது ஒவ்வொரு படத்துக்கும் அவரே ஒரு பெஞ்ச் மார்க், அதாவது ஒரு செட் பண்ணிவிட்டு அடுத்த படத்தில் அவரே அதை பிரேக் பண்ணி அடுத்தடுத்த லெவலில் போயிட்டுருக்கிறாரு. அதுக்கு இந்த படம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள். சொல்லணும்னா ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணதில் இருந்து இன்றைக்கி வரைக்கும் தேட்டர் சைட்லேருந்து எங்களுக்கு மேக்ஸிமம் ரெஸ்பான்ஸ் வந்தது இந்த படத்துக்கு தான். ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 370+ தேட்டர்ஸ் வந்து காக்கிச்சட்டை தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மேபி அந்த ஃபிகர்ஸ் வந்து இன்னும் கூட ஜாஸ்தி ஆகும் சான்சஸ் இருக்குது. அடுத்தது ஸோ அந்த அளவுக்கு வந்து அவரே வந்து ஒவ்வொரு படத்துக்கும் ஒரு ரெக்கார்ட்ஸ் பண்ணி அதை அவரே பிரேக் பண்ணிட்டுருக்காரு. ஸோ அவர் இன்னும் மேலே வளர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து எங்களோட எல்லா படத்துக்கும் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படமாக இருக்கட்டும், இல்லை ரிலீஸ் பண்ண படமாக இருக்கட்டும், எங்களுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கிற எங்கள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாத்துக்கும் எங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதே போல் ப்ரெஸ்ஸு. ஸோ பர்சனலாக
எங்களுக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க இது வரைக்கும். நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ண படத்துக்கும் ப்ளஸ் ரிலீஸ் பண்ண படத்துக்கும். அதே போல் இந்த படத்துக்கும் உங்களோட சப்போர்ட் எதிர்பார்க்குறோம். இந்த படத்தை வந்து பெரிய வெற்றி படமாக ஆக்கிறதுக்கு உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு தேவை. தேங்க்யூ வெரி மச். ஃபஸ்ட் டைம் வந்து தனுஷ் சார் கம்பெனியில் ஒர்க் பண்ண வச்சாங்க வண்டர் பார். ப்ளஸ் அது இல்லாமல் வந்து ஜேம்ஸ் சார் மதன் சாரோட மறுபடியும் நான் அவங்களோட காம்பினேஷன் வந்திருக்கேன். ரெண்டாவது சிவகார்த்திகேயன் சார் மூலிமா அது செகண்ட் படம் கிடச்சிது அவரோட காம்பினேஷன் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ நல்ல ஒரு டைரக்டர் எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சுருக்காரு செந்தில் சார். ஒர்க் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்தது. சார் நன்றி சார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மான்கராத்தில் சாங்ஸ் கேட்டமே எனக்கு ரொம்ப பயமாக இருந்தது. இந்த சாங்ஸ் எப்படி விஷுவல் கொடுக்க போகிறோன்னு. ஸோ அந்த மாதிரியான விஷயம் தான் இந்த படத்துலையும் எனக்கு கொஞ்சம் அமைஞ்சது. ஒவ்வொரு சாங் பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே போயிட்டு இந்த சவுண்ட் கேட்கும்போது ரொம்ப பயமாக இருந்தது. இது எப்படி நம்ம எடுக்க போகிறோம் அப்படின்னு செந்தில் சார் சொல்லிட்டு இருந்தப்போ, சார் நீங்கள் பார்த்துக்கிங்க சார் பண்ணுவீங்க சார் அப்படின்றாரு. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா செந்தில் சார் தான் ஒரு விஷயம் சொல்கிறார். நீங்கள் இந்த சாங்க்கு எங்கே சார் லொக்கேஷன் போகலாம், இங்கே போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சில விஷயம் சொல்லி கொடுத்தாரு. அவர் சொன்ன மாதிரி தான் நாங்கள் செஞ்சுருக்கேன்.